அன்பான நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அதனால தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பி கப்பு தான் இருக்கு. மண்டையில தூக்கி எரிஞ்ச மண்டை ரெண்டா பொளந்துரும். நான் சொல்லி தரட்டா? எப்படி மண்டை பொளக்குறோம்னா? இல்ல, மேனேஜர் சொல்லி கொடுக்க சொல்லிருக்காருல, வரட்டா? எகத்தாளமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லியா, நான் சொல்லி தர வரட்டுமா? சினுங்க வசைறீங்க. என்ன சினுங்குறீங்களோ? சீரியஸா தான் கேக்க. சொல்லி தரட்டுமாடி? காப்பி கப்பு தான் இருக்கு, எரிஞ்சுவேன். இனிமேல் இங்க உங்களை பார்த்தேன் பயமா இருக்கோ? கூத்த குழப்பிடாதீங்க சொல்லிட்டேன். அதான் சொன்னேன் வரட்டான்னு. சொல்லி மட்டும்தாமா நான் கொடுப்பேன். மேனேஜர் கட்டாயமா சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காரு. இனி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். உண்மையிலே மண்டையில தூக்கி எரிஞ்சிருவேன். எரிஞ்சாலும் எரிஞ்சிருவா. நம்ம வேலையை பார்ப்போம். ஆளு மண்டையும் பாரு, ஆளையும் மண்டையும் பாரு. பண்ணதையும் பண்ணிட்டு சிரிப்ப பாரு. என்ன உங்களுக்கு வேலையே இல்ல? வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். என்ன அவளுக்கு சொல்லி கொடுக்கணும், நீதான் பக்கத்திலே விட மாட்டேக்கிய. அதுதான் சொல்லி கொடுக்குற லட்சணமா? எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதுதானே சொல்லி கொடுக்க முடியும். நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம். அதான் உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணமே. இப்ப அப்படி சொல்லி தானே வாங்கி கட்டிக்கிட்டேன். அதான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அத சொல்லி கட்டின மட்டும் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? வரும், எனக்கு கோபம் வரும். எதுக்கு வரணும்? நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லணும். யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அது எதுக்கு நான் வாங்கிட்டு சொல்லணும்? சொல்லணும். அப்போ நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்க எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒண்ணு நீங்க சொல்லி தர வேண்டாம். எனக்கு என்ன, மேனேஜர் தான் திட்டுவாரு. திட்டுவாரா? ஐயோ, அங்க இருந்து சொல்லி கொடுங்க, நான் அங்க இருந்து படிக்க. நான் கிட்ட வந்து சொல்லி கொடுத்தா மட்டும் தான் உன்னால கத்துக்க முடியும். மாடே ஊமை கொட்டா மாதிரி தானே இருந்தீங்க. இப்ப என்ன இப்பெல்லாம் வாய் பேசுறீங்க? ஊமை கொட்டா மாதிரி தானே வேலைக்கு ஆகலையே. 30 வயசு வரைக்கும் காக்க வச்சுட்டிய. அதையே நான் இப்படி இருந்தோம்னா இன்னத்துக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். எருமமாடே, உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எருமமாடே ஓ பிடிச்ச மாதிரிதான். எருமமாடே பண்ணி கோப்படும் போது கூட அழகா தாண்டி இருக்க. சொல்லித்தர வரட்டா? கொன்னுடுவேன். ஏய், டைப் பண்ணணும்ல, அத சொன்னேன். பள்ளி இப்போதான் அது நினைப்புல இருப்பா. ஐயோ, எருமை எருமை. அதான் கேட்டேன், உனக்கு அது ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் எருமையாவே வந்துட்டு போறேன். பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா நான் எரும மாட்டேன். இந்த பேச்செல்லாம் அடுத்த மாசம் கட்டிக்க போறீங்களே, அவகிட்ட போய் பேசுங்க. என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. உன்னினைவுகள் இதயத்தில் நீங்குதம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா. என் காதல் எனக்கு போதுமம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா? நீங்க கட்டிக்க போற பொண்ணு பேர் வெண்ணிலாவா? என் இதயத்தில் நினைவுகள் கொள்ளுதம்மா, அதை நினைக்கையில் கீழே இழுப்பு உண்டாகுதம்மா. இல்ல, சுகமா இருக்குது. அம்மா வலிக்குதே, அம்மா வலிக்குதே, அம்மா போச்சுதே, எல்லாம் போச்சுதே, அம்மா மூக்கு வலிக்குதே, நெத்தி வலிக்குதே. ஐயோ, இங்க பாருங்க, என் மேல ஒண்ணும் தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு. ஐயோ வலிக்குதே வலிக்குதே. சரி சரி, கத்தாதீங்க, ஆபீஸ்ல எல்லாரும் பாப்பாங்க. நான் வழியில கடந்து தொடிக்க உனக்கு எல்லாரும் பாப்பாங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். வலிக்குதே வலிக்குதே. ஐயோ, இப்ப என்ன பண்ண? ஐயோ, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களேன். முடியல, அம்மா எனக்கு மயக்கம் வருது, அம்மா எனக்கு மயக்கம் வருது. கத்தாதீங்க கத்தாதீங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன பண்ணது தெரியல. இருங்க இருங்க, வரேன். இருங்க இருங்க, நான் பாக்க. அம்மா போச்சே போச்சே போச்சே, எனக்கு மயக்கம் வருது. அம்மா எனக்கு மயக்கம் வந்துட்டு. நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், வாயை கொடுக்காதீங்க வாயை கொடுக்காதீங்கன்னு. இப்ப இப்படி ஆயி போச்சுல்ல. அம்மா மயக்கம் வருது மயக்கம் வருது. நான் மயங்குறேன். ஆம்புலன்ஸ்ல எப்படியா தூக்கி கொண்டு போட்டுரு, சரியா? சரிங்க. மயக்கம் வரப்போதே மயக்கம் வரப்போதே.
நிஜமாவே மயங்கிட்டாங்க போலுக்கு. எருமை. நான் மயங்கி போயிருக்கேன்டி. அப்படியா? உங்கள நேற்று வர எனக்கிலேயே ஆசை வர உனக்கிலேயே. என்ன மயக்கம் தெரிஞ்சிட்டா என்ன? நான் வேலை பார்க்கணும், விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொன்னேன், நான் போறேன். போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே. நிஜமாவே மயக்கம் போட்டு விளையாண்டியது இருக்கும். உன்னால மயக்கம் போட்டு விளக்குன்னா நான் ரெடியா தான் இருக்கேன். ஒழுங்கா வேலையை பாருங்க. ஓய் சிரிச்சல நீ? இல்லையே. எனக்கு தெரியும் நீ சிரிச்ச. அதான் இல்லன்னு சொல்றேனே. ஓய் சிரிச்சல ஒத்துக்கைய. நான் சொல்றேனே சிரிக்கலன்னு. அப்படியா? ஆமா சிரிக்கல. அத முகத்தை பார்த்து சொல்றது. எனக்கு வேலை கிடக்கு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ? நான் வேலையை பார்க்க போறேன். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? காலைல தண்ணி கடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீ கொடுத்தது காணாதுன்னு நினைக்கேன். காலைல 5 மணில இருந்து போனு. அம்மா நீ காலையில 5 மணிக்கு தான் போன் எடுக்க மாட்டிய, எப்படி எடுத்த? தூங்குனதானே எடுக்காம இருக்குதுக்கு. ஏன் தூங்கல? மனசே சரியில்லடா. ஏன் என்னாச்சுது? நேத்து என்ன கொஞ்சம் திட்டான். நான் பண்ணினதும் தப்புதான். இருந்தா மனசே சரியில்லை, அதான் தூக்கமே வரல. சரி விட்டதுக்கு அப்புறம் தூங்கலான்னு பார்த்தா போன் அடிச்சு என் உசுர எடுத்துட்டான். அவனுக்கு நான் கொடுத்தது காணாதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருப்பா, காலேஜ் கூடாம ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் மண்ணி போட்டாச்சு. ஏய் அவன் மட்டும் கையில கொடுத்தான். இன்னைக்கு அவன் சட்னி தான் எனக்கு இருக்க கோத்துக்கு. இல்ல இன்னைக்கு அவன் கைமாதான். அவன் இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கிய. நம்ம வெளியில போகும்போதுதான் ஒரு பசியளவும் இருக்காது. சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு தோட்டத்துக்கு போலான்னு பார்த்தேன். ஒரு பசியளவையும் காணுமே. கிங்ஸன் கிங்ஸன் ஓ மாமனாரு எங்கடா? அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமாடா இரு, எதுக்கு நிக்கிறாங்கன்னு கேப்போம். மாமா ஐயோ ஐயா. அட வாங்க தம்பி. காலையிலே தெய்வத்தை பார்த்திருக்க. இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாங்க தம்பி. என்ன என்னய்யா காலையில எங்க இந்த மாதிரி இருக்குது? உரமூட்டைக்கு சொல்லி வச்சிருந்தேன். அவன் கொண்டுட்டு வருவான்னு பார்த்தேன். நைட்டு கொண்டுட்டு வரல. அதான் காலையில சொல்லதுக்கு போனேன் தம்பி. உரத்தை வாங்கிட்டீங்களா என்ன? என்னால தூக்க முடியாதுல்ல, அதை தூக்கிட்டு வர சொன்னேன். 50 ரூபா கொடுத்தா தூக்கிட்டு வந்துருவாங்க. அதான் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கேன். சரி வாங்க நான் கொண்டு விடுறேன். கிங்ஸ்லின் அப்படின்னா இறங்குடா. கிங்ஸ்லின் இறங்குடா. மாமா ஐயா வாங்க. தம்பி உங்களுக்கு மாமா தான் வருதுன்னு நினைக்க. நீங்க மாமானே தாராளமா கூப்பிடுங்க. கிங்ஸ்லின் உன் காட்டுல மழை தான். சரிங்க மாமா வாங்க. மாமா வாங்க வண்டி ஏறுங்க. சரிங்க தம்பி. தம்பி கூட போறதுக்கு ஆசையா தான் இருக்கு. மாமா பார்த்து உட்காந்துருங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க மாமா. சரிங்க தம்பி. மருமகப்புல என்ன கூப்பிடுங்க. தம்பி உட்காந்துட்டேமா? சரிங்க மாமா என்ன பிடிச்சிக்கோங்க. பிடிச்சுக்கிட்டேன் தம்பி. டேய் நடந்து வா. அந்த தம்பி யாராலியா? அந்த தம்பி நடந்து வருவாரு. டேய் காதலிக்கு அப்பா கிடைச்ச உடனே என்ன கலட்டி விட்டுட்டல நீ. காதலி இல்ல என் பொண்டாட்டி. இப்படி கலட்டி விட்டுட்டு போயிட்டானே. அயலுக்கு வேற போனோம். ஏ பெரியவள, ஒருத்தி இந்த வீட்டை சத்தம் கொடுக்க மாட்டல. ஏ சின்னவள, இந்த மனுஷன் உரம் அங்க போச்சுது. அதை வேற காணுமே. காலையே கஞ்சி கொண்டுட்டு போகணும் வயக்காட்டுக்கு. களை பறிக்கணும், அந்த வெண்டைக்காவை பறிக்கணும், சீனரிக்காய் அதெல்லாம் பறிக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ உரத்தை வாங்கிட்டு வந்துருவேன்னு போச்சுதான் ஆளை காணுமே. உரத்தை வயல கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்களும் வாங்க போனியா? மாமா சொல்லிட்டு வந்துட்டாவ, ஆனா கொண்டுட்டு வரல. இப்ப நான் இப்ப கடைக்கு தச்செல்லாம் போனேன், கொடுத்து விட்டான். அதான் வயல கொண்டு போட்டு வந்துட்டேன். அப்படியே மாமா வர காணுமே என்ன? பஸ்ஸுக்கு நிக்கவே என்னமோ தெரியல. நான் உரத்தை வாங்கிட்டு நேரம் வயலுக்கு போயிட்டேன். அப்படியா? சரி இருங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க. இல்ல இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். இருங்க இருங்க. எடி சின்னவள, ஒருத்தி இந்த வீட்டு சத்தமே கொடுக்க மாட்டாவல. எடி சின்னவள. இல்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ள, இருங்க வரேன். என்னம்மா? ஐ அத்தா அத்தா. கொஞ்சம் பக்கத்துல அம்மா இருக்கேன், அதையும் கொஞ்சம் பாரு. அம்மா நிக்கவலடி. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. உங்கதான் எப்பவும் பார்த்துட்டே இருக்கனே. அத்தா. சப்பா, இவதான் காதலிக்கவே மாட்டேன்னு ஒத்த கால நின்னவா. எடி அல்ல பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், மாப்பிள்ளைக்கு எடுத்து குடி. எங்களுக்கு இந்த கல்யாணமே ஆகலையே. வாரில கொண்டு அடிச்சு விட மாட்டுக்க. ஐயோ
எனக்கு அவலப்படுத்துறா போலுக்க. ஐயோ, இது பாய குரடி. இல்லம்மா, பால் குடுக்க சொன்னீங்களே அதான். வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு காப்பி கொடுக்கணும். அவிய காப்பி குடிக்க மாட்டாங்க. அதனால இந்த பாலை ஊத்தி குடுன்னு சொன்னேன். அப்படியா? சப்பா புள்ளியாட்டினா. அக்கலங்க அக்கானு எந்திக்கவே இல்ல. அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது. திடீர்னு ஏட்டி காய்ச்சல் நல்லதானே இருந்தா நேத்து? அத நீ உன் மாமா கிட்ட தான் கேட்கணும். கேட்டியா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கால. என்னத்த சொல்ல? ஏண்டி அம்மா கிட்ட பேசுற பேச்சடி அது? அம்மா கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச முடியும்? இல்ல பேசுனத நம்ம உண்டுல நாக்க மாட்டாவலாம். அம்மாவால பேருக்கு தான் 2 அடி அடிப்பாவ. மத்த கிட்ட இந்த மாதிரி பேசினா ஊரெல்லாம் பரப்பி விட்டுருவாவ. அதுக்கு அம்மா கிட்ட பேசுறது எவ்வளவோ பரவாயில்லத்தான். இங்க வாயா. ஆமா, இது உங்க அம்மாக்கு பயப்படுறாளே. இங்க வா. சும்மா கொஞ்சம் பில்டப் பண்ணி பார்த்தேன். என்னத்தா? இன்னைக்கு சினிமாக்கு போமா? சினிமாக்கா? ஐயோ, செமஸ்டர் வருதே. சரி சரி, அப்ப பாடி. இல்ல, அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். நம்ம போவோம் தா. பொண்ணு ஏன்டி இவ்வளவு செட்டப் பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணலையே. சும்மா பில்டப் பண்ணனே எங்க அம்மா கிட்ட. உன் வாழ்த்தனா இருக்கு பாரு. சரி, கட்டாயமா போறோம். சரியா? எத்தனை மணிக்கு? காலையில 11 மணி ஷோக்கு. சரிங்க தா. ஞாபகம் வந்துரு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை. இப்பமே கிளம்ப ஆரம்பிச்சிருதே. ஐயோ பரவாயில்ல, உள்ள வாங்க மாமா. இருக்கட்டும், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன பேசுறீங்க? இல்ல என்ன சிரமம் இருக்கு? உள்ள வாங்க. அப்பா, அம்மா. அம்மா கிச்சன்ல நிப்பாங்க. அப்பா நீ எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. நேரா இதான் நிப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல, நான் இங்க நிக்கனேன். எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல தம்பி, நான் இங்கே நிக்கனேன். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க உள்ள வாங்க. ஐயோ, இது பிரசிடண்ட் வீடு. நாம எப்படி உள்ள போக? எவ்வளவு பெரிய ஆட்களே, நாம எப்படி உள்ள போக? நீங்க எல்லாம் வந்தா நல்லது. இப்போ நான் தூக்கிட்டு போயிருவேன். தூக்குற மாதிரி தான் வெயிட்ல இருக்கீங்க. வாங்க. குறும்புக்கார தம்பி. சரி, வரேன். வாங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க. பாத்து என் கை பிடிச்சே வாங்க. சரிங்க தம்பி. வாங்க வாங்க. இந்த சேர்ல உட்காருங்க. நான் அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரிங்க தம்பி. சரி, எவ்வளவு நேரம் இப்படி கோமாவே இருக்க போற? ரேச்சல் மட்டும் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளைன்னு தெரியல. அவன் தான் விளையாட்டுக்கு தான் பண்ணிருப்பான். சீரியஸா எதுவும் பண்ணிருக்க மாட்டான். விடு. விளையாட்டுக்கு பண்ணனா? நீயும் வெறுப்பேற்ற மாதிரியே பேசக்கூடாதுல்ல. அவன் இல்ல, எந்த ஆம்பளைக்கும் கோவம் வரதான் செய்யும். நீ வாய கோரனா கேக்கியா? நீ அப்படி சொல்லி அவனை வெறுப்பேத்தலாமா? உன் அத்தை பொண்ணு விட்டு ஓடி போயிட்டா. உன் அத்தை பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிட்டா. அது சொல்லது ஈஸி. அன்னைக்கு அவன் எவ்வளவு வலிய உணர்ந்திருப்பான்னு உனக்கு தெரியுமா? மாலையும் கழுத்துமா சொந்தக்காரங்க மத்தியில தலை குனிஞ்சு நிக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஒரு ஆம்பளையால அவ்வளவு லேசில அதை மறக்க முடியாது. அந்த நிலைமையில ஒரு ஆணா இருந்தா சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உன்னை ஒருத்தங்க வேண்டான்னு சொன்னா உனக்கு எவ்வளவு வலி இருக்கும். சொந்தம் பந்தம் எல்லாரும் கூடி இருக்க இடத்துல உன் கூட எனக்கு வாழ முடியாது, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு எல்லாரும் முன்னாடி அவனை அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. அவன் வெளியில நம்மட்டெல்லாம் சிரிக்கலாம், உள்ளுக்குள்ள அந்த வலி அவனுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். இதே தெருவில் அவன் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தெரியுமா? அவன் முரட்டுக்கோணும் அதை மறைச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான். அதை நீ நோண்டி நொங்க எடுத்தானா? அதான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி, ரேச்சல் வர கண்டுக்காத. நீ பண்ணதும் தப்புதான். அவன் கோவத்தை இப்படி வெளிப்படுத்துறதும் தப்புதான். விடு. நீ பேசும்போது செவட்ல 2 கொடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி பண்ணதும் தப்புதான். நீ அப்படி பேசிருக்க கூடாது இல்ல? அதுக்காக இப்படி பண்ணவனா? எனக்கு ஒரு தோத்தாளே. இங்க பாரு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்பதான் இந்த பூமியில நாம நிம்மதியா வாழ முடியும். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வாழ்ற வாழ்க்கை நரகமாயிரும். பார், எல்லார் வாழ்க்கையிலும் தப்பு நடக்கதான் செய்யும். இங்க தப்பு செய்யாம தப்பு நடக்காம யார் வாழ்க்கையும் கிடையாது. சில தவறுகள் தெரிஞ்சு நடக்கும், சில தவறுகள் நம்ம அறியாம நடக்கும். அப்படி நினைச்சு விட்டுட்டு போ. நடந்ததை மறந்துட்டு சகஜமா வா, காலேஜுக்கு போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். இங்க பாரு, அவன் ஒண்ணும் நிம்மதியா இல்ல. விடிய விடிய ரூம்ல லைட் எரியுது, அவனும் தூங்கவே இல்ல. அவனும் செஞ்சு தப்பா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பான். மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இப்ப நீ வீட்டுக்கு போன திரும்ப திரும்ப அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். வேண்டாம், சொன்னா கேளு, போ வேண்டாம். இசை, சாரி இசை, சாரி. தப்புதான் தப்புதான், நான் பண்ண தப்புதான், முட்டாள் தானே. சாரி. மத்த வெளியில போங்க. யார் வந்திருக்கான்னு பாரு. உன்னை வெளியில போ சொன்னேன். சரி, நான் போறேன். வெளியில வந்து பாரு. வெளியில போ சொன்ன உன்னை. சரி, கத்தாதடி. உன்னை வெளியில போ சொன்னேன். சரி, ஒரு வாட்டி நான் பாரு.
ப்ளீஸ்டி சார் ஒரு நாள் இப்படி பண்ணிட்டேன் என்ன பாரு. உன்னை இந்த ரூம் விட்டு வெளியில போ சொன்னேன். இசை பொறுக்கி வெளியில போ. வந்துட்டான் பொறுக்கி. அத்தை வாமா காப்பி போடட்டா? இல்ல நான் போடுறேன், நீங்க வாங்க. ஐயோ பிள்ளை கோமா இருக்கால, இவன் ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டானா என்ன? நான் காப்பி போடுறேன், நீங்க போங்க அத்தை. இல்லம்மா கிங்ஸுக்கு முக்கியமான யாரா வந்திருக்காங்களாம், அவங்களுக்கு நீங்க தான் காப்பி போடணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். நான் ஃபில்டர் காப்பி நல்லா போடுவேன் பத்துக்க. இந்த ஃபில்டர் காப்பி அவன் தான் குடிப்பான், அவனுக்கு முக்கியமானது யாரா வந்திருக்காங்களாம், அதனால அதே காப்பி போடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டான். அதான் போட்டுட்டு இருக்கேம்மா. அம்மா காஃபி ரெடியா? ஐயோ என்னமோ பண்ணிருக்கான். அம்மா காஃபி போட்டுட்டு ஏதாவது வேண்டாத பார்த்துட்டியா என்ன? இல்லம்மா. ஐயோ எனக்கு கேவலப்படுத்துறப்படுக்க. இல்லம்மா. என்னவோ கையும் காலையும் வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. இல்லம்மா நான் எதுவும் பண்ணல. பண்ண மேல அந்த பிள்ளை இவ்வளவு கோமா இருக்குது. எனக்கு கேவலப்படுத்திட்டு இருக்க நீ. அவன் மேல இருக்கல இப்ப கோபப்பட்டு இருக்க நீ. ஒண்ணு இல்லம்மா காஃபி கொண்டாங்க. ஒண்ணு வேண்டாம் நீ போ, நான் போய் கொண்டு கொடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. எனக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கானே. எங்க அம்மா முன்னாடி பொறுக்கின்னு திட்டிட்டு இருக்கா. பொறுக்கின்னு திட்ட முடியும். கோத்த குழப்பிட்டு போயிடாத. எங்க அம்மா என்ன என்னன்னு கேட்டுட்டு போறாங்க. புள்ள லட்சணம் தெரியட்டும். அடி வாங்கிறாத. அடிப்பா ஆளை பாத்துக்கிட்டு. அங்க என்ன ஜபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க வந்து அம்மா கிட்ட என்ன பார்த்தா உனக்கு என்னடி தெரியுது? பொறுக்கி மாதிரி தெரியுது. பொறுக்கி என்ன பண்ணுவோம் தெரியல. இன்னொரு வாட்டி ஏதாவது வாய பேசுன, நானும் மனசுக்கு பிடிச்சவான்னு இறங்கி போய்கிட்டு இருந்தா என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதான் நைட் ஃபுல்லா உன் காலைல வந்து மன்னிப்பு கட்டல. அன்னைக்கு நீ ரெடி பண்ணு. ஆமா நீ என்ன கோவப்படுத்துன, நான் அதை பண்ணினேன். அப்புறம் என்ன மீண்டும் வர முடியல. அதான் ஆமா இப்ப என்ன இருக்கு, என் மனசுக்கு பிடிச்சவா என் எதிர்காலம், அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். பொறுக்கி பொறுக்கிங்க தான் மறுபடியும் அந்த வேலையை பார்த்துருவேன். பொறுக்கி இது நல்லாவே இருக்க மாட்டேன். ஒண்ணு ஏண்டி பயந்து போற, நிக்க வேண்டியதானா? சரி மூடைய அவுட் ஆக்கிட்டான். சரி நானும் ஒரு முட்டா பைய. சரி எப்படி பேசணும் தெரியாம நானும் பேசுறேன். முட்டா மாதிரி நடந்துக்கிட்டேன். சரி இசை நீங்க காப்பி குடிங்க ஆரிராம. இருக்கட்டும்மா இருக்கட்டும். என்ன இசை வேலை நல்லா செஞ்சு கொடுத்தியா? அதெல்லாம் நல்லா செய்வா பாத்துக்கங்க. நல்ல குணம் உள்ள பிள்ளை பாத்துக்கங்க உங்க பிள்ளை. உன்னை எவ்வளவு பெருமையா சொன்னாங்க தெரியுமா? அது எங்க இவளுக்கு தெரிய போதே. உன்னை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு சட்டை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்பா பாரு கூட மாட ஒத்தாசையா இருக்குன்னு சொல்லி விட்ட. ஐயோ அவன் நல்ல வேலை செய்வா பாத்துக்கங்க. காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டா. எல்லார்கிட்டயும் நல்ல பண்பா பேசுவா. எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில போயிட்டு இருந்தேன், தம்பி பார்த்தாவ வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் தான் பாத்துக்க. அவியகிட்ட ஏகப்பட்ட உரம் இருக்குதான், சும்மாதான் இருக்கு எடுத்துட்டு போங்கன்னாவ. அதான் வீட்டுக்கு கூட்டம் வந்தா பாத்துக்கம்மா. உரம் வாங்குறதுக்கா? ஆமாம்மா நான் வெளியில சொல்லி வச்சிருந்தேன் ஒரு மூடை. தம்பி சும்மா இருக்குது எடுத்துட்டு போங்கன்னாவ. அது மட்டும் இல்ல தம்பியே வண்டியில ஏத்தி விட்டுட்டாவ. உரம்லாம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராம போக கூடாதுன்னு தம்பி கட்டாயப்படுத்தினாங்க. அதம்மா வந்தேன். அப்படியா? சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் தம்பி, பரவாயில்ல. ஏமா அவங்களுக்கு நல்லா ஒத்தாசையா இருக்கணுமா? சரிங்கப்பா சரிங்கப்பா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, என்ன? ஐயோ ஒப்பிச்சிருவாளோ? ஏமா அசந்தால இருக்க? ஐயோ இவன் ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்துரு. என்னையும் பாக்க உங்க அப்பா கேட்கவல சொல்லி. ஆமா அதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒண்ணு இல்ல போ. உனக்கு அவமானம் கிடையாது, ஆனா எனக்கு அவமானம் தானே. அப்படின்னா என்ன பண்ணு சும்மா கடை. ஏமா ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் இருக்க. அம்மா ரேச்சல் எங்கம்மா? அவ இன்னும் எந்திக்கலப்பா, அவ லேட்டா தான் எந்திப்பா. ஏமா வாழ வந்த வீட்டுல இப்படியா தூங்குவா? அப்பா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏன் சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா. மணி 8:30 மணி ஆவதா, இன்னும் எந்திக்கல. எழுப்புன்னு எழுப்பி பார்த்தாச்சு, கோவரப்படுதா. டிஃபன் கட்டி கொடுக்கணும். ஐயா நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க, நான் வாரேன். ஏமா அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு நான் ரெடி பண்ண போறேன்டா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாமா? ஏமா இசை என்னப்பா? ஏதாவது உதவி பண்ணுமா? சரிங்கப்பா. இல்லம்மா நீ அப்பா கிட்ட பேசிட்டு நான் பாத்துக்கிறேன். வாங்கத்த நான் காய்கறி எல்லாம் வெட்டி தரேன். சரிம்மா வா.
இவன் ஏன் ஒரு மாதிரி நிக்கா? அம்மா வண்டியில எல்லாத்தையும் ஏத்திட்டேன், உடம்பு பத்திரமா போயிடும். ஆட்டோ வர சொல்லிருக்கேன், ஆட்டோல போயிருங்க. மாமாவா? மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, மாமாவா மாமான்னு சொல்ல முடியும்? என் அப்பா. ஆமா, எனக்கு மாமா. உனக்கு எப்படி மாமா? என் பொண்டாட்டியோட அப்பா. கொன்னுருவேன். ஓகே. எங்க அப்பா போட்டா அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா, மாமா போட்டோம். நீ பண்ண வேலைக்கு இன்னைக்கு நான் பண்ற வேலையை பாரு. போறக்கி. வேண்டாம். ஏமா இசை, என்னங்கப்பா? கூட மாட ஏதாவது வேலை செஞ்சு கொடுமா. சரிங்கப்பா. தம்பி இதுல ஒரு மாங்கன்னு வைங்க, நல்லா இருக்கும் பாத்துக்கங்க. எங்க தோட்டத்துல ஒண்ணு இருக்குதே, அதை கொண்டு இங்க வச்சா நல்லா இருக்கும். சரிங்க மாமா, வச்சிடலாம். ஐயோ, அதுல எதுவும் நிக்குது, அதை விரட்டி விடணுமே. எங்க அப்பாவை காக்கா பிடிச்சிட்டு அலையற. அப்படியே நம்ம இங்க உன் பின்னாடி வந்துருவேன் பாரு. போட முட்டாள். வேண்டாண்டி, உனக்கு வாய் அதிகம். வாயாடி வாயாடி. ஆமா, நான் வாயாடிதான். இப்ப அதுக்கு என்ன? என்ன உன் கால விழட்டுமா? விழுந்துருவேண்டி. பொண்ணை எக்கால விழ சொன்னேன். விழுந்தா சந்தோஷமா இருப்பியா? ஓ, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எக்கால விழு. நீ சந்தோஷமா இருப்பேன்னா நான் உன் கால விழுதேன். அதான் சொல்றேனே, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எக்கால விழு. சரி, விழுந்தா போச்சு. பாத்துக்க. அடி வேண்டாண்டி, நான் எவன் காலையும் விழுந்ததில்ல, எவன் காலையும் தொட்டதில்ல. வேண்டாண்டி. முடியாது, என் கால்ல நீ விழணும். எங்க அப்பா அம்மா காலையில நான் விழுந்ததில்லடி. அப்படின்னா நிச்சயமா நீ என் கால்ல விழணும். சரி. விழு விழு, என் கால்ல விழு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலுக்கு. ஆமா. சரி சரி, நீ சந்தோஷமா இருக்கேன்னா நான் விழுறேன். விழு மகனே விழு. விழுவேண்டி, இரு. கால்ல விழு. வாரண்டி. இசை, அப்பா எந்தி சீக்கிரம் எந்தி. அப்பா. அப்பா. மாமா மாமா. வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம். செருப்பு பிஞ்சிரும் நாயே. இனி நான் சாகுற வரைக்கும் நீ அப்பான்னு சொல்லக்கூடாது. மாமா என்ன பேசுறீங்க? சின்ன பொண்ணு கிட்ட. சின்ன பொண்ணு என்ன மாமா பேசுறீங்க? இல்லையா, கொஞ்சம் தகுதி தரதான வேண்டாம். யாரு காலடி விழ வச்சுக்கிட்டு இருக்க? தெய்வத்தை பாக்குறதே பாக்கியம். நீ என்னன்னா காலிய விழ வச்சுக்கிட்டு இருக்க? நீ இந்த கோர காட்சி என் கண்ணால பாக்க வச்சுட்டல, நீ இதுக்கு நான் செத்து இருக்கலாண்டி. இனி அப்பான்னு சொல்லக்கூடாது. சாரிப்பா, சாரிப்பா. அப்பான்னு சொல்லாத. மாமா சின்ன பொண்ணு, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. போய் மன்னிப்பு கேளு. மாமா நான் பண்ணது தப்பு, அவ எந்த தப்பு பண்ணல. உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இன்னைக்கு யாருமே சரியில்லை நினைக்கிறேன். வேண்டாண்டி, இரு, நான் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க. தேவையில்லை, உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்கறேன். இருடி வா. மாமா என் மேலதான் தப்பு. நான் சாரி. ஐயோ மாமா, நான் தான் தப்பு பண்ணினேன். சாரி. ஐயோ நான் தான் மாமா தப்பு பண்ணினேன். இருடி. மாமா நான் உங்க பொண்ணு முத்தம் கொடுத்தேன், அதான் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சா. அவ ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, அதான் அப்படி நடந்துகிட்டா. அறிவில்லை உனக்கு, அறிவில்லை. இசை, எங்க அப்பா கொன்னு போட்டுட்டாலும் நான் சந்தோஷமா போயிருப்பேன். என்ன பெத்தர்கிட்டே போய் நான் உங்க பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் நாட்டுக்கு எதுக்கு எங்க அப்பாக்கு எல்லா உரிமை இருக்கு, நீ இதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தானே தப்பு பண்ணேன், அதுக்கு தானே நீ முடிச்சுக்கிட்ட. நான் செஞ்சது தப்பு, நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்பேன். என்னெல்லாம் குற்றம் சொல்ல இருக்க முடியாது. நான் முத்தம் கொடுத்தேன், அதனால நீ மன்னிப்பு கேட்க வச்ச. இதுல என்ன தப்பு இருக்குது? முத்தத்தை நான் இச்சையோட கொடுக்கல. இவன் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா, கோவத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேன். சாரி மாமா, நான் செஞ்ச தப்புதான், என்ன மன்னிச்சுங்க. உங்க கால வேலை நான் விழுறேன். ஐயா என்னையா? சாரி மாமா. அப்பவும் தப்பு ஓ மேலதான் இருக்கு. நீ வெறுப்பேத்திருக்க, என்ன பண்ண? தப்புதான்ப்பா. அவங்க கடந்த வாழ்க்கைய பத்தி நான் கேலி கூத்தா பேசினது தப்புதான். கடந்த வாழ்க்கைனா? ஆமாப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு இவங்க அத்தை பொண்ணு இவங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கா. அதுக்கு காரணமா இவர் அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கா. ஆனா உண்மையான காரணம், அவ பக்கத்து வீட்டு பையனை விரும்பியிருக்கா. அவனை கல்யாணம் பண்ணதுக்காக இவங்க மேல பழி சுமத்தியிருக்கா. மனவேட வரைக்கும் போயிட்டு அவமானப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதப்ப நான் சொல்லி குத்தி கட்டிட்டேன். நீலாம் உயிரோட இருக்கிறதுக்கு சாகலாம். ஒரு நல்ல பொண்ணு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட மாட்டான். அப்பா அப்பான்னு சொல்லாத. அக்கா கல்யாணம் நின்னதுனாலதானே அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து சாக போனேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய வலி. அத நீ கேலி கொத்து பண்ணிருக்க.
நம்ம வீட்லயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீ இந்த தெய்வத்தை தீண்டி பார்த்திருக்க. அதே வார்த்தை சொல்லி நான் செத்து பொழைச்சேன், இந்த தம்பி தனந்தன செத்துக்கிட்டு இருக்கோம். அத சொல்லி நீ காயப்படுத்திருக்க. ஆம்பளை அப்புறம் என்ன பண்ணுவான்? கோத்த காட்டிட்டு போயிருக்கான். போய் மன்னிப்பு கேளு போ. அப்பா அவங்க செஞ்சது மட்டும் நியாயமா? நீ செஞ்சது தப்பே. நான் கேட்டது அவங்க செஞ்சது நியாயமான்னு. நான் சொல்றது நீ செஞ்சது மகா பாவன்னு. வாலிப பருவத்துல நம்மளே மாதிரி இருக்க ஒருத்தவங்க கூட கேலி கூத்து நக்கலு காதலி எல்லாம் வர்றது இயற்கை. ஆனா நீ பண்ண வேலை இருக்கு பாரு, போய் மன்னிப்பு கேளு போ. அந்த தம்பிய கால விழ வச்சல, நீ கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தாய் தகப்பனா இப்படி இருக்கணும். இப்படி தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க என் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தப்பு பண்ணது புள்ளையாவே இருந்தாலும் தண்டிக்கிறதுக்கும் மனசு வேணுமே. கடவுளே, இந்த புள்ளைய வீட்டுக்கு கொடுத்துறியா? ஐயா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க, விடுங்க விடுங்க. இல்லம்மா, அது 4 செவத்துக்குள்ள வைக்க வேண்டிய விஷயத்த இப்படி குடும்பத்துக்கே தெரிய மாதிரி பண்ணிட்டால. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை அவமானமா இருந்திருக்கும். பெத்த தாய்க்கு தெரியப்படுத்தி வச்சிருக்க. வாலியஸ்ல எல்லா பசங்களும் பண்றதுதான். போ மன்னிப்பு கேளு போ. சாரிப்பா. என்கிட்ட இல்ல, அந்த தம்பி கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா போதும். இல்ல எங்காவது வந்து செத்துரு. ஐயா என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, என்னால தாங்கிக்க முடியாதுமா, என்னால தாங்கிக்க முடியாது. அவ சின்ன புள்ள, விடுங்க. என் மௌனம் லேஸ் பட்டதும் கிடையாது. அவன் கொஞ்சம் குறும்புக்காரன் தான். இவன் பக்குவமா பேசிருக்க வேண்டாம். தப்பு இவன் மேலதான். மன்னிப்பு கேட்கட்டும். ஐயா அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்பா இப்படி சொல்லவே கிடையாது. எங்க அப்பாவும் நியாயமா தான் நடப்பாரு. ஆனா எங்க அப்பாவே இப்படி பேசாருன்னா என் மேல ரொம்ப தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்பா சொன்னோன்னே எவ்வளவு பக்குவமா புரிஞ்சுக்கிட்டா. இல்ல நான் தப்பே பண்ணல, நான் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கலாம். அப்பா சொன்ன சரியா இருக்கு நம்புறா பாரு. இவன் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனும் கொஞ்சம் சேட்டக்காரன் தான். அவன் என்ன பண்ணிருப்பான்னு எனக்கும் தெரியும். இல்லத்த, நானும் செஞ்சது தப்புதான். எங்க அப்பா சொன்ன போதே எனக்கு புரிஞ்சுது. எங்க அக்கா கல்யாணம் நின்னப்போ எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு. இதே அவருக்கே அந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் அதை சொல்லி காட்டியிருக்கலாமா? நான் செஞ்ச தப்பு தானே. அந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் வெளியிலேயே போலமா, வெளியில தலையே காட்டல. நாங்க குடும்பமா உடைஞ்சு போயிட்டோம். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கோம். ஐயாத்த என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பண்ணினது தப்புதாத்த, பண்ணினது தப்புதாத்த, என்ன மன்னிச்சிருங்க. அழாதம்மா அழாத. ரேச்சல் பார்த்தா தப்பா போயிடும். எந்திமா எந்தி, ஒண்ணு இல்ல எந்தி. நான் காயப்படுத்திட்டேன். ஒருத்தங்க மனசு தெரியாம காயப்படுத்திட்டேன். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம், நீ எந்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. சரிங்க. உங்க பிள்ளைய பார்த்து நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் அப்படி சொன்னதாதான் என்கிட்ட அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இதே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருந்தா குடுமி சண்டை போட்டிருப்போம். அவர் ஆம்பளை என்ன பண்ணுவாரு? கோபத்தை காட்டுறதுக்காக அப்படி பண்ணிட்டாரு. என் மேல தப்புதான். சரிங்க, புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிட்ட பாரு. நீ நல்லா இருக்கணும். வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. வாயாதன் இளவே வெண்ணிலவே வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. வாயாதன் இளவே வெண்ணிலவே வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. சாரி. என்ன திடீர்னு சைலண்ட் கேட்டுட்டு இருக்க? சத்தியமா இது அழுவானு எனக்கு தெரியாது. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி போ. சாரி. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேனே, போ. இல்ல, நான் பண்ணது தப்புதான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சின்ன பொண்ணு, அதான் கிண்டல் பண்ணிட்ட, போ. என் வீட்லயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எவ்வளவு வேதனையை கொடுக்குன்னு தெரிஞ்சும்
நான் உங்களை அப்படி சொல்லி காயப்படுத்திருக்க கூடாது. எங்க அப்பா எடுத்து சொன்னதுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. சரி நீ போ, யாரும் வந்துடாம போ. பரவாயில்ல. சாரி சாரி, நான் மன்னிச்சிருங்க. சாரி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எனக்கு காயப்படுத்தாத. நீ முத எந்தி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முத எந்தி. இல்ல, நான் பண்ணது தப்புதான். சரிடி, நீ அல்லாத எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நீங்க நடந்துகிட்டத உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிருக்க கூடாது. ஒரு பெத்த தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பெத்த தாய் முன்னாடியே அவங்க பெத்த புள்ளைய தவ இருந்து பெத்த புள்ளைய பொறுக்கின்னு சொன்ன. வேற தாயா இருந்தா இன்னத்துக்கு எனக்கு கண்ணத்துல அரைஞ்சிருப்பாங்க. அவங்க இப்ப கூட என்ன அரவணைச்சு எனக்கு முத்தம் கொடுத்து. சரி, மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு உண்மையில காதல் அதிகமாயிரும். ஐ லவ் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ரொம்ப பிடிக்கும்டி. ரொம்ப பிடிக்கும்டி. ரொம்ப பிடிக்கும்டி. உன்னோடு நாடு நிழலாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ரொம்ப பிடிக்கும்டி. ஐ லவ் யூடி. மாயந்தன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. உங்க அக்கா கல்யாணத்தோட நீ காணாம போனியா? அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன் தெரியுமா? நீ திரும்பி வரலனா சத்தியமா நான் செத்து போயிருப்பேன். ஒருவேளை உனக்கு நடக்க கூடாது நடந்திருந்தாலும் நான் உன்னை கைவிட்டிருக்க மாட்டேன். அங்கேயே உன்னை என் மனைவியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தாண்டி வந்தேன். மாயந்தன் இளவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. நீ என்ன பொறுக்கியா பாக்காதடி. சத்தியமா நான் உன் மனசதான் விரும்புறேன். அதே மாதிரி இப்படி நடந்துக்கிடாது. உன் மேல உள்ள பாசத்துலதான் சத்தியமா நான் உன் மனசதாண்டி விரும்புறேன். உன்னோடு நாடு நிழலாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு நீ கொடுத்த தண்டனை இருக்கு பாரு, உன்னை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. நீ உசுரோட இருக்குங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. உனக்கு என்ன ஆயிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என் மனைவியை ஏத்துக்க நான் தயாரா இருந்தேன். ஆனா அதுக்கு நீ உசுரோட மட்டும்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நீ எனக்கு கொன்னிட்ட தெரியுமா? சரி, எனக்கு ஒரு நன்றி சொல்லட்டாலும் பரவாயில்ல. ஆனா அதே இடத்துல அந்த முகில கட்டி பிடிச்சு நின்ன பாரு, செத்தா போயிட்டேன்டி. என்னால அதை ஏத்துக்கவே முடியல, என்னால அதை தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட அந்த கோபத்தை எப்படி காட்டுனேன். தப்புதான், ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் இப்படி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா என்ன தவிர உன்னை யாரும் இவ்வளவு சந்தோஷமா பாப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ சந்தோஷமா இருக்கணும்னா என்கிட்ட இருக்கணும்னு தோணுச்சு. அதான் நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ போல நடந்துகிட்ட. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டி. என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் இனி உன் விருப்பம். ஆனா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி.